ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஆர்டிஇ அதாவது இலவச மாணவர் சேர்க்கைக்கான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் அதாவது தனியார் பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தா இலவசமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே 25% இடஒதுக்கீடு அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதான் வந்து பார்த்தா ஆர்டிக்கான திட்டம். இந்த திட்டத்தை வந்து பார்த்தா பல வருஷமாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் தமிழகத்துக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தா இன்னமும் ஆர்டிக்கான அட்மிஷன் வந்து துவங்காமல் இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தா ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தா துவங்கி மேலாம் வந்து பார்த்தா யார் யார் செலக்ட் ஆகிட்டாங்க அதுக்கான ஃபுல் அப்டேட்டு கவுன்சிலிங்லாம் போட்டு அந்த குழுக்கள்லாம் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு லிஸ்ட்டே வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. பட் இந்த வருஷம் இன்னமும் வந்து பார்த்தா அப்ளிகேஷனே துவங்காமல் இருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் வெளியிடாமல் இருக்காங்க. அதுக்கான காரணத்தை பற்றி கொடுத்துருந்தாங்க. தமிழக அரசு சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மத்திய அரசு இதுக்கான நிதியை கடந்த 2 வருஷமாக ஒதுக்கலை அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா இந்த வருஷம் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தா ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருந்தாங்க. அதாவது பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் ஆர்டி துவங்காமல் இருக்காங்க, அதுக்கான பதில் என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்தா சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இதுக்கான பதிலை கேட்டிருந்தாங்க. அவங்களும் அதுக்கான பதிலை அளிச்சிருந்தாங்க. இப்போ திரும்ப வந்து பார்த்தா ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஆர்டி சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழ்நாட்டுக்கான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்காதது ஏன்? நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்க ஒன்றிய அரசுக்கு கெடி விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இச்சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்கப்படவில்லை என கூறி தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் வந்து பார்த்தா கேள்வி எழுப்பியிருக்காங்க. மத்திய அரசு எதுக்காக நிதி ஒதுக்காமல் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நிதி ஒதுக்குனது என்ன, அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுங்க அப்படின்ற மாரி சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் மத்திய அரசுக்கிட்ட இருந்தால் பதில் வரணும். ஏன்னா அவங்க தான் நிதி ஒதுக்காமல் இருக்காங்க. எதுக்காக ஒதுக்காமல் இருக்காங்க அப்படின்றத அவங்க தான் இதுக்கப்புறம் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். இந்த வருஷம் நடக்குமா நடக்காதான்ற மாரி இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பயத்துலேயே இருக்காங்க. ஏன்னா வந்து இவ்வளோ டேட் ஆகிடுச்சு, இன்னமும் இதுக்கான அப்டேட் வராமல் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் மத்திய அரசுக்கிட்ட இருந்தால் இந்த பதில் வரலாம், அல்லது மாநில அரசே முன் வந்து அவங்களும் வந்து பார்த்தா இதுக்கான அமௌண்ட்டை ஒதுக்கி பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இது வரைக்கும் ஆர்டி தொடங்குற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியாமல் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆர்டிக்கான அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். அப்போ நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இப்போதைக்கு இதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா வந்து அடிக்கடி வந்து கேட்டே இருக்கீங்க, இதன் காரணமாக அப்டேட் பண்ணியிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.